இங்கே வெல்வோம் 200 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கான இலக்கு. வெல்வோம் முதல் பரிசு என்பது வீரர்களுக்கான இலக்கு. உங்கள் இலக்குகள் வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீண்டும் ஸ்டாலின் வேண்டும் ஸ்டாலின் என்கின்ற தீர்ப்பை தமிழகத்தினுடைய மக்கள் எழுத காத்திருக்கிறார்கள். அது முதல் இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அப்படி உழைக்கிறார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, சூரியன் கூட்டுக்குள் சென்றதும் நிலவு வாசலுக்கு வந்துவிடும் இந்த இனிய பொன்மாலை பொழுதில் தையலர்களை எல்லாம் அழைத்து, பெண்களை தையல் என்று சொல்வார்கள், இன்றைக்கு தையல்கள் எல்லாம் இன்றைக்கு சைதையில் கொண்டு வந்து கபடி போட்டியை நடத்தி மாநில அளவிலான தலைசிறந்த அணிக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை கொடுப்பதற்காக இந்த மாபெரும் விளையாட்டுப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவர் தலைசிறந்த வீரர், ஒரு மாரத்தான் வீரர், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மிக ஆரோக்கியமான ஒருவரின் கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்படைக்கப்பட்டிருப்பது திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தான். நானும் பார்க்கிறேன், கடந்த சில மாதங்களாக சைதாப்பேட்டை பகுதியே ஒரு விழா கோலத்திலேயே இருக்கிறது. பாடுபவர்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறார், விளையாடுபவர்களுக்கு திடல் அமைத்து கொடுக்கிறார், பார்வையாளர்களையும் மகிழ்ச்சியாக அமர்ந்து பார்ப்பதற்கு மாடம் அமைத்து கொடுக்கிறார், மக்களுக்கு குறை கேட்பதற்கு காலையிலே அதிகாலையில் நடந்து நடந்து விண்ணப்பங்களை பெற்று குறைகளை தீர்க்கிறார். பானை சோற்றுக்கு பதச்சோற்று சாட்சி என்பது போல தமிழகத்தினுடைய அரசு எப்படி நடக்கிறது என்பதற்கு அதிகாலையில் அண்ணன் மாசு அவர்கள் நடப்பதை பார்த்தாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அமைச்சர் இன்றைக்கு இங்கே பெண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து இந்த வீர விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பெண்கள் கபடி விளையாடுவதை நான் நேரடியாக பார்த்ததில்லை. அதீதமாக தாயபாசு விளையாண்டு பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்டு பார்த்திருக்கேன். ஆனால் இந்த வீராங்கனைகள் விளையாடுவதை பார்க்கிற போது உண்மையாகவே நான் மெய்சிலிர்த்து போனேன். இதற்கு முன்பு ஒரு அணி செங்கல்பட்டுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் எல்லாரையும் போலீஸ் பிடிப்பாங்க, செங்கல்பட்டு பிள்ளைய போலீஸே பிடிச்சிச்சு. அவ்வளவு அழகான விளையாட்டு. அவருடைய வீரத்தையும், அவருடைய கபடி என்று சொன்னால் உடல் பலம், மனபலம், மதிநுட்பம், இந்த மூன்றின் கலவைதான் கபடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த கபடி போட்டிகளே எனது அருமை சகோதரிகளும் அந்த பெண் பிள்ளைகளும் விளையாடுவதை பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடியவர்கள், களச்சித்திர வீரர்களை பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் திரை குணச்சித்திர நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். நடிகர்களிலே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கக்கூடிய தலை சிறந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய மரியாதைமிகு திரு MS பாஸ்கர் அவர்களும், எங்கள் தென்பகுதியினுடைய பெருமித அடையாளமாக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் இளவரசு அவர்களும் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வாழ்த்த இருக்கிறார்கள். ஒன்று சொல்வார்கள், ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,001 என்று அவை சொல்வார். ஒரு இடத்துல போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க. விளையாட்டில் பங்கு பெறுவது என்பது வேறு, படிப்பது என்பது வேறு, நடிப்பது என்பது வேறு. ஆனால் அதை பார்த்து கைதட்டி ரசிப்பதற்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்பது மிகச் சிறந்தது என்று அவை சொல்லுவார். அதுபோல சைதையப்பட்டை மகதி மக்களுக்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பு, ரசிப்பதற்கான வாய்ப்பு, நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அண்ணன் மாசு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு தந்திருக்கிறது. இங்கே வெல்வோம் 200 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கான இலக்கு. வெல்வோம் முதல் பரிசு என்பது வீரர்களுக்கான இலக்கு. உங்கள் இலக்குகள் வெல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீண்டும் ஸ்டாலின் வேண்டும் ஸ்டாலின் என்கின்ற தீர்ப்பை தமிழகத்தினுடைய மக்கள் எழுத காத்திருக்கிறார்கள்.
அடுத்து வரும் 2 மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் என்பது முதல் இடத்திற்கல்ல, 2வது 3வது இடம் யாருக்கு என்பதற்குத்தான். அது முதல் இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அப்படி உழைக்கிறார். என் அரசியல் அனுபவத்தில் ஒரு முதலமைச்சர் இப்படி உழைத்த ஒரு முதலமைச்சரை நான் பார்த்ததே கிடையாது. மனசாட்சி கொண்ட மக்கள் மறுக்க மாட்டார்கள். அதிகாலையில் பார்த்தால் ஆற்றோரும் நடக்கிறார். எதிரே வரக்கூடிய மக்களிடமெல்லாம் குறை கேட்டு எது வினை எது இலை இடர் என்று கம்பராமாயணத்தில் சொல்லுவான். ராமன் ஆட்சியில எதிர வரக்கூடிய மக்கள்கிட்ட உங்களுக்கு எதேனும் குறை இருக்கா, என்னால் நான் செய்யணுமா என்று ராமன் கேட்டதாக சொல்கிறார்கள். ராமன் கேட்டதாக நான் இதிகாசத்தில் படித்திருக்கிறேன். எதிரே வரக்கூடிய மக்களுக்கு குறை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான முதலமைச்சரின் ஆட்சியிலே நாம் வெல்வோம் 200 என்பதிலே 200ஐ நாம் வென்று காட்டுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, விளையாட்டு போட்டியிலே முதல் பரிசை வென்றவர்களும் சரி, அந்த வெற்றிக்காக இலக்கை பெட்டி பிடிப்பதற்காக போராடக்கூடிய உங்களையும் வாழ்த்தி, அதுல குறிப்பா இந்த விசிலோடு வெளியே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெஃபரிஸ்க்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே விசில் களத்திற்கு வெளியே தான் இருக்கும் என்பதை இவர்கள் குறிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். களத்திலே வீரர்கள் தான் இருப்பார்கள், விசிலுக்கு வேலை களத்திற்கு வெளியே தான் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.